அடியார்களே, நாம் பல தான தர்மங்கள், நல்ல செயல்கள் செய்கின்றோம். அதற்கு எத்தனை தலைமுறை புண்ணியம் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். கங்கை போன்ற புனித நதியில் நீராடினால் 3 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். பாழடைந்த ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றினால் 5 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். கோவில் திருப்பணிக்கு நாம் சிறு உதவி செய்தால் 7 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு நாம் சிறு உதவி செய்தால் 9 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். அனாதை பிணத்திற்கு அந்திம கிரியை செய்வதற்கு உதவி செய்தால் 11 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். கோசாலை, அதாவது பசுவிற்கு பராமரிப்பு, உணவுக்கு நாம் உதவி செய்தால் 13 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். காசி கயாவில் செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு 16 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். பசிக்கு உணவு அளிப்பது, அன்னதானம் செய்வதால் 27 தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆகவே நாம் தான தர்மங்கள் பல உதவிகள் செய்தாலும் என்ன பலன் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு முடிந்த நேரத்தில் தான தர்மங்கள் செய்து நாமும் நலமாக வாழ்வோம். நமது சந்ததி நலமாக வாழ புண்ணியத்தை சேர்த்து வைப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.